அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி, தன்னை பற்றி, தன்னுடைய அடியார்களுக்கு எடுத்துரைக்குமாறு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், நபியே, இதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் அல்லாஹ்வாகிய என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நீங்கள் கூறுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் மிக அருகில் இருக்கின்றேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, பிரார்த்தனை செய்து அழைக்கக்கூடியவன் அல்லாஹ்வாகிய என்னை அவன் பிரார்த்தித்து துவா செய்து அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். ஃபல்யஸ்தஜீபு லி, எனவே அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும். வல்யுமினூ பி, அவர்கள் என் மீது மட்டுமே முழுமையான நம்பிக்கை வைக்கட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனம் மிக முக்கியமான கொள்கையையும் நமக்கு நற்செய்தியையும் எடுத்துச் சொல்லக்கூடிய வசனம். நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடம் மட்டும்தான் செய்ய வேண்டும், அவன் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கொள்கையை, தௌஹீதை நமக்கு எடுத்துரைப்பதோடு அல்லாஹ் அவனுடைய அடியார்களாகிய நமக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு அடியான் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து அழைத்தால் அவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் உடனடியாக பதிலளிக்கின்றான் என்கின்ற ஒரு நற்செய்தியை நம்முடைய இறைவன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக அறிவிக்கின்றான். அதே போன்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி, உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், நீங்கள் என்னையே பிரார்த்தனை செய்து அழையுங்கள். அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றேன். இந்த வசனமும் நமக்கு மிக முக்கியமான ஒரு நற்செய்தியை சொல்லி காட்டுகிறது. நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து அழைக்கும் பொழுது, நாம் இறைவனிடம் பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனைக்கு இறைவன் பதிலளிக்கின்றான் என்கின்ற நற்செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருவசனத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். இன்றைக்கு அதிகமான மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து அழைக்கின்றோம், பல்லாண்டுகளாக நம்முடைய தேவையை நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோம், ஆனால் நம்முடைய பிரார்த்தனைக்கு இறைவன் பதிலளிக்கவில்லையே, நம்முடைய நாட்டம் நிறைவேறவில்லையே என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு கவலை அதிகமானவரிடம் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இது போன்ற எண்ணம், இது மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு எண்ணம். என்ன காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் கேட்டதை அல்லாஹ் நமக்கு தருவான். சில நேரங்களில் அதைவிட மிக சிறந்ததை அல்லாஹ் தருவான். நாம் ஒன்றை கேட்போம், அது நமக்கு சரியானதாக இருக்காது என்பதை நம்முடைய இறைவன் அறிவான். அப்பொழுது அதைவிட மிக சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லது அதற்குரிய கூலியை இந்த உலகத்தில் நம்மை சோதிப்பதின் மூலம் நம்முடைய ஈமான், அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா அல்லது அவநம்பிக்கை கொள்கின்றோமா, நிராசை அடைகின்றோமா என்று நம்முடைய ஈமானை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் நம்மை சோதித்தால் அதற்கான கூலியை மறுமையில் அல்லாஹ் நமக்கு முழுமையாக தருவான் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை. அதுபோன்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களிடம் சில தகுதியையும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வின் மீது நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, நான் என்னுடைய இறைவனிடம் கேட்டேன், அவன் எனக்கு தரவில்லை என்று எவர்கள் அவநம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உடனடியாக கொடுப்பதில்லை. அதுபோன்று ஹலாமான சம்பாத்தியத்தை உடையவர்கள், ஹராமானதை உண்ணக்கூடியவர்கள், ஹராமான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்கள், ஹராமான ஆடையை உடுத்தக்கூடியவர்கள், அவர்கள் அதிலிருந்து வெளியேறுகின்ற வரை,
தங்களை சீர்படுத்திக் கொள்கின்ற வரை அவருடைய பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரிப்பதில்லை. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அதுபோன்று நாம் பாவமான காரியத்திற்கு பிரார்த்தனை செய்தால், சொந்த பந்தங்களை பகைப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்தால், அப்பொழுதும் இறைவன் நம்முடைய பிரார்த்தனையை, பாவமான பிரார்த்தனைகளை, சொந்த பந்தங்களை பகைப்பதற்குரிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் நாம் இறைவனுடைய உண்மையான அடியார்களாக இருந்து அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை உடனடியாக அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் நினைப்பது போன்று நாம் இன்றைக்கு பிரார்த்தனை செய்தால் 10 ஆண்டுகள் கழித்து அல்லது 20 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ் தருவான் என்பதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூ. ஒரு சிரமத்திற்குள்ளானவன் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து அழைக்கும் பொழுது அவனுக்கு பதிலளித்து அவனுடைய துன்பங்களை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ்வை தவிர இலாஹு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு கடவுள் இருக்கிறானா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஒருவன் சிரமத்திற்கு உட்பட்டு விட்டால் அவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் செய்கின்றான், பதிலளிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மக்கா காஃபிர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் அவர்கள் கடலிலே பயணம் செய்வார்கள். கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மலைகளை போன்ற உயரத்திற்கு அலைகள் எழும்பி அவர்களை சூழ்ந்து கொள்ளும். நாம் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டு விடுவோம் என்கின்ற அச்ச நிலையில் அவர்கள் இருப்பார்கள். இந்த நிலையில் அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபைதா கஷியஹும் மௌஜுன் கல்லுதல், அவர்களுக்கு மலைகளை போன்ற அலைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், எல்லா பிரார்த்தனைகளையும் எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே மன தூய்மையான முறையில் ஆக்கி அவர்கள் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து அழைப்பார்கள். பயங்கரமான அலைகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது உயிர் போய்விடுமோ என்கின்ற மரண பயத்தில், மரண பீதியில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை அவர்கள் பிரார்த்தனை செய்து அழைக்கிறார்கள். பிரார்த்தனை செய்து அழைத்தால் அல்லாஹ் உடனடியாக அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி, நாம் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் ஃபமின்ஹும் முக்தஸித், அவர்களில் சிலர் சரியாக காப்பாற்றிய பிறகு சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நடந்து கொள்கிறார்கள், இன்னும் சிலர் மீண்டும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க ஆரம்பித்து விடுகின்றனர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் மிக பயங்கரமான அலைகள் சூழும் பொழுது, அலைகள் சூழ்ந்தால் அது சூழ்ந்தவுடன் ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து மூழ்கடிக்காது, சூழ்ந்த மறு வினாடியே மறு நிமிடமே அது மூழ்கடித்து விடும். அப்ப அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து அழைக்கிறார்கள், உடனடியாக அல்லாஹ் செய்கின்றான், அந்த பெரும் அலைகளிலிருந்து அவர்களை நாம் காப்பாற்றுகிறோம், காப்பாற்றி கரை சேர்த்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் துன்பத்திற்கு உள்ளாகும் போது, துயரத்திற்கு உள்ளாகும் பொழுது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனுடைய அருளின் மீது அவநம்பிக்கை கொள்ளாமல் நாம் பிரார்த்தனை செய்து அழைக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு உடனடியாக பதிலளிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா தஆ அஹதுக்கும், உங்களை ஒருவர் பிரார்த்தனை செய்தால் ஃபலா யகுல் அல்லாஹு மக்ஃபிர்லி இன் ஷி'த, இறைவா நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக, இறைவா நீ நாடினால் என்னை கருணை காட்டுவாயாக என்று கேட்காதீர்கள். தந்தாட்டா தராட்டா போ அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யாதீர்கள். வலாக்கின் யஅஸிமில் மஸ்அலா, நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வலியுறுத்தி கேளுங்கள். இறைவா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை, நீ மட்டும்தான் எங்களுக்கு போதுமானவன், நீ தான் எங்களுடைய பொறுப்பாளன், நீ தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் வலியுறுத்தி கேளுங்கள். உங்களுடைய ஆசையை நீங்கள் பெரிதாக கேளுங்கள். எங்க அல்லாஹ் தரப்போறான் நீங்க நினைத்து கேட்காதீர்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பெரிதாக நீங்கள் ஆசைப்படுங்கள்.
அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் அது அல்லாஹ்விற்கு பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு உலகத்துடைய ஆட்சியே கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துடைய ஆட்சி என்பது அற்பமானது. கொசுவுடைய ரெக்கையின் மதிப்பிற்கு கூட அல்லாஹ்விடம் இந்த உலகம் பெருமதியானது கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ அல்லாஹ்ட்ட எதை கேட்டாலும் பெரியதாக ஆசைப்பட்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய எந்த ஒன்றுமே அது அல்லாஹ்விற்கு மிக பெரிதானது கிடையாது, அல்லாஹ்விடம் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. திருமறை குர்ஆன்ல பல்வேறு நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நூஹ் நபியுடைய வரலாற்றை பற்றி 21வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வநூஹன் இத் நாதா மின் கபுல், நூஹ் நபி இதற்கு முன்பாக அவர் பிரார்த்தனை செய்தார். ஃபஸ்தஜப்னா லஹு ஃபனஜ்ஜைனாஹு, நாம் அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தோம், அவரையும் வஅஹ்லஹு மினல் கர்பில் அதீம், மிகப்பெரிய துன்பத்தில் இருந்து நூஹையும் அவருடைய குடும்பத்தை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிமார்களுடைய வரலாறுகளில் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பல பாடங்கள் இருக்கிறது. அதுபோன்று 21வது அத்தியாயம் அன்பியா என்ற அத்தியாயத்திலே 83 84வது வசனத்தில் அல்லாஹ் அய்யூப் நபியுடைய வரலாற்றை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அய்யூப் நபி மிகப்பெரிய நோயால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் சோதித்தான். மிகப்பெரிய துன்பத்தின் மூலம் அல்லாஹ் சோதித்தான். அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார், அய்யூப் இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் தனது இறைவனை பிரார்த்தனை செய்து அழைத்தார், இறைவா எனக்கு மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டு விட்டது, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் என்று அல்லாஹ்விடம் அவர் பிரார்த்தனை செய்து அழைத்தார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனைக்கு நாம் பதிலளித்தோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நாம் நீக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் அல்லாஹ் அவர்களை சிறைப்படுத்தினான். மீன் வயிற்றில் பயங்கரமான இருளில் இருந்து கொண்டு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதே அன்பியா என்கின்ற 21வது அத்தியாயத்திலே 87 88 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வதன்னூனி இذஹப முகாலிபன், அந்த மீனுடையவர் அவர் கோபித்துக் கொண்டு சென்ற போது ஃபலன்ன அல்லன் நக்திர் அலைஹி, அவரை நாம் சிரமத்திற்குள்ளாக்க மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மீது கோபித்துக் கொண்டு செல்கிறார்கள், அல்லாஹ் தன்னை சிரமத்திற்குள்ளாக்க மாட்டான் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் அவரை மீன் வயிற்றிலே சிறைப்படுத்தினான். அப்போது மீன் வயிற்றில் பயங்கரமான இருள்களுக்கு மத்தியில் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அவர் அந்த பயங்கரமான இருள்களில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இல்லை, சுப்ஹானக் நீ தூயவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் தான் மிக பெரும் அநியாயக்காரன் ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் கூறினான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனைக்கு நாம் பதிலளித்தோம், வ நஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த மிகப்பெரிய துன்பத்திலிருந்து சோதனையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திருமறை குர்ஆன்ல பல்வேறு நபிமார்களுடைய பிரார்த்தனைகளையும் அந்த பிரார்த்தனைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். நாம நினைக்கிற மாதிரி அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய துன்பத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி மறு வினாடியே நம்மை வந்தடையும் என்பதற்கும் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. சில நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இறை நம்பிக்கையில் உண்மையாளர்களாக இருக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காக, நம்முடைய உண்மையான ஈமானை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக அல்லாஹ் சில நேரங்களில் நம்மை சோதிக்கலாம். நமக்கு அதிகமான நன்மையை தருவதற்கு அல்லாஹ் சோதிக்கலாம். ஆனால் பல நேரங்களில் பல நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கண்ணிமைக்கின்ற நேரத்தில் வந்திருப்பதற்குரிய ஏராளமான சான்றுகளையும் நாம் பார்க்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே 2272வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் பல உரைகளில் கேள்விப்பட்ட செய்திதான். 3 நபர்கள் ஒரு காட்டு பாதை வழியே செல்கிறார்கள். பயங்கரமான மழை பொழிகிறது. மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு குகைக்குள் அவர்கள் ஒதுங்குகிறார்கள். குகைக்குள் அவர்கள் ஒதுங்கியவுடன் பயங்கரமான காற்றடித்து ஒரு பாறை மேலிருந்து உருண்டு வந்து அந்த குகை வாசலை அடைத்துக் கொள்கிறது. அந்த பாதையை அகற்றுவதற்குரிய சக்தி அந்த 3 பேருக்கும் கிடையாது. உள்ளிருந்து கத்தினாலும் வெளியே கேட்க போவது கிடையாது.
கேட்டாலும் அங்கே உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அந்த மூவரும் ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். இந்த பயங்கரமான பாறையிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னால் செய்த நல்லறங்களை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் என்று அவர்கள் முடிவு செய்து 3 நபர்களும் ஒவ்வொரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். முதலாவது நபர் பிரார்த்தனை செய்கிறார். அவர் எப்பொழுதும் மாலை நேரத்திலே தன்னுடைய பெற்றோர்களுக்கு உணவளித்த பிறகுதான் பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் உணவளிப்பார். ஒரு நாள் அவர் ஆடு மாடு மேய்த்து கொண்டு தூரமாக சென்று விட்டார். வீட்டிற்கு திரும்புவதற்கு தாமதமாகிவிட்டது. பெற்றோர்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள். இவர் அந்த உணவை பெற்றோருக்கு கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்கிற எண்ணத்திலே அவர் காத்து கொண்டே இருக்கின்றார். இவருடைய இந்த முடிவு தவறான முடிவு என்றாலும் சில நேரங்களில் அல்லாஹ் அவர் நல்ல எண்ணத்திலே ஒரு மனிதன் தவறான முடிவெடுத்தாலும் அதற்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அப்ப பெற்றோர்கள் தூங்கிவிட்டால் பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும், மனைவிக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்றாலும் அவர் நினைக்கின்றார் பெற்றோருக்கு கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டு அவர் சகர் நேரம் வரை நின்று கொண்டே இருக்கின்றார். சகர் நேரத்திலே பெற்றோர்கள் கண் விழிக்கின்றார்கள். பெற்றோருக்கு முதலில் அவர் பாலை கொடுக்கின்றார். பிள்ளைகள் எல்லாம் பசியோடு அழுது தூங்கி விடுகிறார்கள். அவர் கூறுகின்றார், இறைவா அல்லாஹும்ம இன் குந்து ஃபஅல்து ذلك இப்திகா வஜ்ஹிக், இறைவா உன்னுடைய திருமுகத்தை நாடி உனக்காக பரிசுத்தமான முறையில் காரியத்தை நான் செய்திருந்தால் ஃபஃபர்ரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி மின் ஹாதிஹி ஸஹரா, இந்த பயங்கரமான பாறையிலிருந்து நாங்கள் இருக்கக்கூடிய நிலையை விட்டு எங்களை காப்பாற்று என்று செய்றாங்க. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்த மறு வினாடி மறு நிமிடம் அந்த பாறை கொஞ்சம் விலகுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பிரார்த்தனை செய்தால் எப்போதுமே அல்லாஹ் சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து தான் தருவான் என்பதல்ல. சிரமத்திற்குள்ளானவன் அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனை தகுதியான பிரார்த்தனையாக இருந்தால் மறு வினாடி அல்லாஹ்வுடைய உதவி அவனை வந்தடையும். அதைத்தான் இந்த சரித்திரம் நமக்கு சான்றாக சொல்லி காட்டுகிறது. பாறை விலகுகிறது, லேசாக வெளிக்காற்று உள்ளே வருகிறது, மூச்சு விட முடிகிறது, ஆனால் அவர்கள் வெளியே வர முடியாது. இரண்டாவது நபர் பிரார்த்தனை செய்கின்றார். அவர் என்ன பிரார்த்தனை செய்கின்றார்? அவருக்கு ஒரு முறைப்பெண் இருந்தார். அந்த முறைப்பெண்ணை முறையாக திருமணம் செய்யாமல் தவறான முறையில் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த பெண் இரையச்சமுடைய பெண். அவர் அதற்கு சம்மதிக்கவில்லை. அந்த ஊரிலே பயங்கரமான ஒரு பஞ்சகாலம் ஏற்படுகிறது. அந்த பெண் கடன் கேட்டு வருகின்றார். இவர் 120 தங்க காசுகளை அந்த பெண்ணுக்கு கடனாக கொடுத்து விட்டு இவர் கோரிக்கை வைக்கிறார், என்னுடைய தவறான இச்சைக்கு தவறான ஆசைக்கு நீ உடன்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாமல் வறுமையின் கொடுமையினால் பசியின் கொடுமையினால் இவருடைய தவறான எண்ணத்திற்கு அவள் உடன்படுகின்றாள். தவறு செய்ய நெருங்கும் பொழுது அந்த பெண் இவரை நோக்கி சொல்கின்றார், இத்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், வலா தஃபுல்லல் ஹாத்திம இல்லா பிஹக்கி, எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்யாமல் முறையின்றி நெருங்குவது கூடாது என்கின்ற அந்த உபதேசத்தை செய்தவுடன் இவருக்கு இரையச்சம் ஏற்பட்டு அந்த பெண்ணை விட்டும் அவர் விலகிக் கொள்கின்றார். கொடுத்த கடனையும் அவர் தள்ளுபடி செய்து தர்மமாக விட்டு கொடுத்து விடுகின்றார். அவர் கூறுகின்றார், இறைவா இந்த செயலை நான் உன்னுடைய அச்சத்தினால் உனக்கு பயந்து மட்டும்தான் நான் செய்தேன். நான் செய்தது உன்னுடைய திருமுகத்தை நாடி செய்ததாக இருக்கும் என்றால் இந்த பாறையிலிருந்து இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்கின்றார். பாறை விலகுகிறது, வெளியிலிருந்து அதிகமான வெளிச்சம் வருகிறது. என்றாலும் அவர்கள் வெளியே செல்ல முடியாது. மூன்றாவது மனிதர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார். அவரிடம் ஒரு பணியாளர் இருந்தார். அந்த பணியாளர் வேலை பார்க்கிறார். வேலையை பார்த்த கூலியை வாங்காமல் சென்று விடுகிறார். இவர் அந்த கூலியை ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழிலை முதலீடு செய்கின்றார். பல காலங்கள் ஓடுகிறது. பல காலங்கள் கழித்த பின்னர் அந்த கூலி வாங்காத தொழிலாளி வந்து, நான் உங்களிடம் வேலை செய்ததற்கான கூலியை பெறவில்லை, அந்த கூலியை தாருங்கள் என்று கேட்கிறார். இவர் நினைத்திருந்தால் ஒரு நாள் கூலியை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவருடைய கூலியை தான் இவர் முதலீடு செய்திருந்தார். அந்த முதலீடு பல நூறு ஆடுகளாகவும் மாடுகளாகவும் ஒட்டகங்களாகவும் இன்னும் பிற செல்வங்களாகவும் வளர்ந்திருந்தது. அப்போது இவர் அவருக்கு சொன்னார், இவையெல்லாம் உன்னுடைய சொத்து தான், எடுத்துக்கொண்டு செல். அவர் நம்ப முடியாமல் கேட்கின்றார்,
நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்களா? நான் செய்த அந்த வேலைக்குரிய கூலியை கொடுங்கள். இல்லை, உன்னுடைய கூலியை தான் நான் முதலீடு செய்தேன், அந்த முதலீடு தான் இவ்வளவு பெரிதாக பெருகி இருக்கிறது, நீ இதை எடுத்துக்கொண்டு செல் என்று அவர் கூறுகிறார். அவர் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார். இவர் அல்லாஹ் சொல்றாரு, இறைவா, நான் இதை உன்னுடைய திருமுகத்தை நாடி மட்டும்தான் செய்தேன். நான் நினைத்திருந்தால் ஏமாற்றி இருக்கலாம், அவருடைய ஒரு நாள் கூலியை கொடுத்திருக்கலாம். ஆனால் உனக்கு பயந்து உன்னுடைய திருமுகத்தை நாடி மட்டும்தான் அவருடைய காசில் அவருடைய முதலீட்டில் எது பெருகியதோ அது அனைத்தையும் அவருக்கு நான் கொடுத்து விட்டேன். நான் இவ்வாறு செய்தது உன்னுடைய திருமுகத்தை நாடி செய்ததாக இருக்கும் என்றால் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்த மறு வினாடி மறுகணம் அந்த பாறை உருண்டு விழுந்து அந்த மூவரும் அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அன்பிற்குரிய தாய்மார்களே, நம்முடைய ரப்புல் ஆலமீன் எல்லா நேரங்களிலும் அவன் நாம் கேட்பதை தராமல் இருக்க மாட்டாங்க. நாம் துன்பத்திற்கு உள்ளானால், சோதனைக்கு உள்ளானால், கஷ்டத்திற்கு உள்ளானால் இறைவனுடைய உணாடி அந்த பாதிக்கப்பட்ட அந்த நேரத்திலே நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. மற்றொரு செய்தியை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 2217வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொந்த நாட்டிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். இணை வைப்பாளர்களிடமிருந்து பயங்கரமான எதிர்ப்பை மேற்கொண்டு ஊரில் வாழ முடியாமல் தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வேறொரு ஊருக்கு மிஸ்ர் தேசத்திற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். அந்த தேசத்திலே ஒரு கொடுமைக்கார அரசன் இருக்கின்றான். அவன் யாருடைய மனைவி அழகாக இருந்தாலும் அந்த கணவனை கொன்றுவிட்டு மனைவியை அபகரித்துக் கொள்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் தேசத்திற்குள் நுழைந்தவுடன் அந்த கொடுங்கோலன் என்ன செய்யினான், இப்ராஹிம் நபியை அழைத்து கேட்கிறான், உன்னோடு வந்திருப்பது யார்? சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகு நிறைந்த ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். என்னுடைய சகோதரி என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார்கள், நான் என்னுடைய சகோதரி என்று சொல்லி இருக்கிறேன். இவன் இந்த உலகத்திலே உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் மூமின்கள் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் அந்த இருவர் மட்டும்தான் மூமினாக இருந்தார்கள். உன்னையும் என்னையும் தவிர வேறு மூமின் கிடையாது. நீ என்னுடைய கொள்கை சகோதரி, அந்த அடிப்படையில் நான் சகோதரி என்று சொல்லி இருக்கிறேன். அரசனிடம் போய் நான் சொன்னதை பொய்யாக்கி விடாதே என்று கூறுகிறார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி செல்லப்படுகிறார்கள். தூக்கி செல்லப்பட்டு ஒரு அறையில் தங்க வைக்கப்படுகிறார்கள். அவர்களை தவறான முறையில் நெருங்குவதற்காக அந்த கொடுங்கோலன் வருகிறான். அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஒது செய்து விட்டு தொழுது விட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வே, இன் குந்து ஆமந்து பிக்க, இறைவா, நான் உன்னை உண்மையாக நம்பிக்கை கொண்டவராக இருந்திருந்தால், வபி ரசூலிக், உன்னுடைய தூதர் இப்ராஹிம் அவர்களையும் உண்மையாக நான் நம்பிக்கை கொண்டவராக இருந்திருந்தால், வஅக்ஸம்து ஃபர்ஜி இல்லா அலா ஸௌஜி, என்னுடைய கற்பை என்னுடைய கணவனுக்கு தவிர வேறு யாருக்கும் நான் அர்ப்பணிக்காதவள், நான் ஒரு பத்தினி என்பதில் உண்மையானவளாக நான் இருந்திருந்தால் இந்த கொடுங்கோதனை விட்டும் என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்த மறு வினாடி மறு நிமிடம் அந்த கொடுங்கோலன் அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருங்குகிறான். அவன் வலிப்பு நோயால் பீடிக்கப்பட்டு கால்களை வெட்டி கொண்டு கீழே விழுகின்றான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா, இவன் செத்து விட்டால் நான் தான் கொலை செய்து விட்டேன் என்று கொலைப்பழி என் மீது விழுந்து விடும், என்னை அதிலிருந்து காப்பாற்று என்றவுடன் அவன் அந்த வலிப்பு நோயிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். மீண்டும் அவன் நெருங்க வருகிறான். அதுபோன்று பிரார்த்தனை செய்கிறார்கள். மீண்டும் வலிப்பு நோயால் அவன் பீடிக்கப்படுகிறான். இறைவா, இவன் செத்து விட்டால் இவனை நான் தான் கொன்றேன் என்று கொலைப்பழி என் மீது விழுந்துவிடும் என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார்கள். மீண்டும் அவன் விடுவிக்கப்படுகிறான். மூன்றாவதாக நெருங்குகிறான். மூன்றாவதாக அல்லாஹ்விடம் அதே பிரார்த்தனை செய்கிறார்கள். அவன் வலிப்பு நோயால் பீடிக்கப்படுகிறான். மூன்றாவதாக அவர்கள் சொன்னார்கள், இறைவா, இவன் மரணித்து விட்டால் இவனை நான் தான் கொன்றேன் என்று கொலைப்பழி என் மீது விழுந்துவிடும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அவன் நார்மலாக சரியான நிலைக்கு திரும்பி விடுகிறான். அதற்கு பிறகு அவன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த அடிமை பெண்ணை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அவரை அனுப்பி வைக்கின்றான். இந்த உண்மையான வரலாறு சஹீஹுல் புகாரியிலே 2217வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய அடியார்களை கைவிட்டானா? ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் உடனடியாக நடக்கிறது.
இறைவா இவன் செத்து விட்டால் கொலைப்பழி என் மீது விழுந்துவிடும் என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்கிறார்கள். என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்பதற்கு நீங்கள் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம யஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, இறைவா அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்துடைய அந்த பிரார்த்தனையின் மகிழ்ச்சி, அந்த பிரார்த்தனை செய்த மகிழ்ச்சியோடு தங்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டு கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரக்கூடிய காதலி தரத்தை தாயார் வீட்டிற்குள் செல்கிறார். அவர் உள்ளே குளித்துக் கொண்டிருக்கிறார். குளித்துக் கொண்டிருந்தவர் உடை மாற்றிவிட்டு தலையில் முக்காடு கூட வந்து அணியாமல் வேகமாக கதவை திறந்து அபூ ஹுரைராவிடம் கூறுகின்றார், அபூ ஹுரைராவே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அவனுடைய தூதர், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற நற்செய்தியை அந்த தாயார் அறிவிக்கின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷத்தோடு நபிகள் நாயகத்திடம் வந்து கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ் அபிஷிர், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், கத் இஸ்தஜாபல்லாஹு தஅவதக, உங்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளித்து விட்டான். வஹதா உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டான் என்று சந்தோஷத்தோடு செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை போற்றினார்கள் என்கின்ற நபிமொழியை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அபூ ஹுரைரா அல்லாஹ்வின் தூதரிடம் கோரிக்கை வைக்கின்றார், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யுஹிப்பனி அன வ உம்மி இலா இபாதில் முஃமினீன் வ யுஹிப்புஹும் இலைனா, எல்லா மூமினான அடியார்களும் என்னையும் என்னுடைய தாயாரையும் நேசிப்பதற்கும் நாங்கள் அனைத்து மூமின்களையும் நேசிப்பதற்கும் நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக கோரிக்கை வைக்கிறார்கள். அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், உலகத்தில் என்னை பற்றி கேள்விப்படுகின்ற எந்த ஒரு மூமினும் என்னை வெறுக்க மாட்டான், என் மீது நேசம் காட்டுவான், இத்தகைய பாக்கியம் நபிகள் நாயகத்துடைய துஆவினால் எங்களுக்கு கிடைத்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே நடந்த மற்றொரு சம்பவத்தை பார்க்கிறோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அது என்ன என்பதை நாம் இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சிரமமான நேரங்களில் யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாத கைவிடப்பட்ட நிலையில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரங்களில் நம்முடைய படைத்த இறைவனிடம் நாம் கையேந்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான். இதற்கு ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்றிலும் சஹாபாக்களுடைய வரலாற்றிலும் ஏராளமான சான்றுகள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு சான்று தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களே சொல்லி காட்டுறாங்க. அவருடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலமாங்கிற குழந்தை பிறந்ததுனால கணவர் அபூ சலமா என்று அழைக்கப்பட்டார், மனைவி உம்மு சலமா என்று அழைக்கப்பட்டார். சலமாவுடைய தந்தை சலமாவுடைய தாய் என்று அவர் அழைக்கப்பட்டார். அப்போ அந்த இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று குடும்பத்தோடு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முதல் குடும்பம் இவங்களுடைய குடும்பம் தான். உம்மு சலமா அபூ சலமாவுடைய குடும்பம் தான். ரெண்டு பேருக்கு மத்தியில் நேசபாசம் குறைவான ஒரு ஒன்றல்ல, மிகச் சிறந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் அதிக நேசமிக்க கணவன் மனைவிகளாக தம்பதியராக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரோக்கிய நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு செய்தி அவங்க கேள்விப்படுறாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபத்து, ஒரு முஸ்லிமுக்கு
ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது, அது மரணமாக இருக்கலாம், மறுமையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி ஃபயகூலு மா அமரஹுல்லாஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன மாதிரி இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவங்களிடமே நாம் திரும்பி செல்லவிருக்கின்றோம். யார் மௌத்தானாலும் நமக்கு மரணம் என்பது இந்த உலகத்துல நாம நிரந்தரமான பிரிவுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது நிரந்தரமான பிரிவு கிடையாது, தற்காலிக பிரிவு தான். ஆனால் மரணித்தவரும் உயிரோடு இருப்பவர்களும் நேசிக்கக்கூடிய இருவருமே ஈமான்தாரிகளாக இருந்தால் மரணத்திற்கு பிறகு வருஷமுடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய சொந்த பந்தங்களை நாம் சந்திக்கத்தான் போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், நான் மரணித்த பிறகு நம்முடைய குடும்பத்தில் என்னை முதலில் சந்திக்கக்கூடியவன் நீதான் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து நபிகள் நாயகத்தை சந்தித்தார்கள். வருஷமுடைய உலகத்திலே நாம் இருவரும் சொர்க்கவாசிகளாக இருந்தால் அவர் அந்த உலகத்திலே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், மறுமையிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தன்னுடைய மனைவிமார்களிடம், எனக்கு பிறகு உங்களில் முதலில் என்னை சந்திப்பவர், நபிகள் நாயகம் பயன்படுத்திய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நான் மரணித்த பிறகு உங்களில் முதலில் என்னை சந்திப்பவர், உங்களில் யார் கையில் நீளமுடையவரோ அவர்தான் என்னை முதலில் சந்திப்பார்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்கள். அந்த மனைவிமார்களில் முதலில் மரணித்தவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அதுபோன்று நாம் கபர் சியாரத்தின் போது ஓதக்கூடிய பிரார்த்தனை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் தாரகோமில் மூமினீன், தாரகோமில் மூமினீன், மூமின்களான வீட்டார்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களை விரைவில் சந்திக்கவிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ அவர்கள் மரணித்து விட்டார், பர்சவுடைய உலகத்திலே அவர்கள் நல்லவர்களாக இருந்தார், நாமும் ஈமானோடு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மரணித்த பிறகு பர்சவுடைய உலகத்தில் அவர்களை நாம் சந்திப்போம். திருமலை குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பத்ர் போரிலே கொல்லப்பட்ட சஹாபாக்கள், உஹது போரிலே கொல்லப்பட்ட சஹாபாக்கள், அவர்களுடைய உயிர் பச்சை நிற பறவையின் உடலிலே செலுத்தப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திலே மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப நம்ம கபர் சியாரத்தில் ஓதுறோம், இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் விரைவில் நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். இன்னா நஸலுல்லாஹ் லனா வ லக்கும் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கோருகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் சியாரத்தின் போது ஓதக்கூடிய துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இந்த துஆ நமக்கு என்ன காட்டுகிறது? மரணம் என்பது தற்காலிக பிரிவு. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திலும் பர்சவுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய குடும்பத்தை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை ஈமான். தௌஹீத் இல்லாம, ஈமான் இல்லாமல் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அங்கே பிரிவுதான். நம்முடைய சொந்தங்கள் ஈமான் இல்லாமல் மௌத்தாயிட்டாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவர் ஈமானோடு மரணிக்கின்றார், அவர் மரணிலையோ பர்சல் வாழ்க்கையிலேயோ அவர் சந்திக்க முடியாது, ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க முடியாது. அதே நேரத்தில் இருவரும் ஈமான்தாரிகளாக ஏகத்துவத்தை விளங்கியவர்களாக மரணிக்கும் பொழுது ஈமானோடு மரணித்திருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்திற்கு பிறகு உடனடியாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அருள். அப்ப நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், மரணம் என்பது தற்காலிக பிரிவுதான். அதைத்தான் இந்த வாசகம் சொல்லி காட்டியது. இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்விடம் தான் திரும்பி செல்கிறோம். யாரும் மொத்தமாக அழிந்துவிட போவதில்லை, எல்லோரும் அல்லாஹ்விடம் திரும்பி செல்கிறோம் என்கின்ற அந்த பிரார்த்தனை செய்துவிட்டு கூடுதலாக நபிகள் நாயகம் ஒரு பிரார்த்தனை சொல்லிக் கொடுத்தார்கள் உம்மு சலமாவிற்கு. அல்லாஹ் மர்ஜூனி ஃபீ முஸீபத்தி, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு கூலி வழங்குவாயாக, வா அஹ்லிஃப் லி கைரன் மின்ஹா, அதை விட சிறந்த பரிகாரத்தை எனக்கு ஏற்படுத்துவாயாக என்கின்ற இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்துவிட்டு சொன்னார்கள், ஒருவருக்கு துன்பம் ஏற்படும் பொழுது இந்த துஆவை ஓதினால் அதை விட சிறந்த பரிகாரத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை அப்படின்னு சிலங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, தன்னுடைய கணவர் அபூ சலமா மரணித்த பிறகு இந்த துஆவை ஓதுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம், தன்னுடைய கணவரை விட சிறந்த மனிதர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. யார் இருக்க போறாங்க?
அவரை தன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு, அதாவது கணவனாக தன்னை திருமணம் செய்து கொள்வதில் ஒரு மனிதர் வந்தால் அவர் அபூ சலமாவை சிறந்தவராக இருக்க முடியாது நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கிறது? அவருடைய இத்தா காலம் முடிஞ்ச பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் பின் அபீ பல்தா அவர்களை அனுப்பி அல்லாஹ்வின் தூதர் திருமணம் செய்து கொள்வதற்காக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்டு ஆள் அனுப்புகிறார்கள். அப்பதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் நினைத்தேன் என்னுடைய கணவரை விட சிறந்த ஒருவர் எனக்கு இருக்க முடியாது நினைத்தேன். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எந்த மனிதரை விட வேறொரு சிறந்த மனிதர் கிடையாதோ அவரையே அல்லாஹ் எனக்கு பகரமாக்கி தந்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ வமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வமைய யத்தல்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவான். வயர்சுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தசிப், அவர்கள் அறியாத விதத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறார். லா தையசு பிரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னஹு லா யயசு பிரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வை நம்பாதவர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைவார்கள். நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு சோதனையாக தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். நமக்கு மறுமைதான் நிரந்தரம். இந்த உலகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய வறுமை, நோய், துன்பம், துயரம், இதனால் நாம் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அந்த எல்லையை நோக்கி, அந்த நோக்கத்திலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஈமான்தாரர்களாக வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க தாழ்வான அல்ஹம்துலில்லாஹி.